டாக்டர் அகிராவை யாரோ பின்னாடி இருந்து துப்பாக்கியில் சுடுறாங்க. குண்டு தொலைச்சிக்கிட்டு வெளியில் வருது. அந்த நேரம் டைம் ஃப்ரீஸ் ஆகுது. அவள் முன்னாடி திடீர்னு மரணக்கடவுள் தோன்றி, உனக்கு 15 செகண்ட் டைம் தரேன், அதுக்குள்ளே உன்னை சுட்டது யாருன்னு முடிஞ்சால் திரும்பி பழி வாங்கிக்கலான்னு சொல்கிறார். அதிர்ச்சியோட மரணக்கடவுளை பார்த்து 15 செகண்டுக்குள்ளே எப்படி முடியும்னு கேட்குறான். உனக்கு ஒரு ஆப்ஷன் தரேன், வேணும்போது டைமை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், அப்புறம் ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம், ஆனால் ஃப்ரீஸ் பண்ணுறது கணக்கில் வராதுன்னு சொல்கிறார். சரி, டைமை ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு திரும்பி பார்க்கலான்னு ட்ரை பண்ணுறா. ஆனால் குண்டு தொலைச்ச வழியே தாங்க முடியல. டைம் போயிட்டுருக்கு. இப்போ ஃப்ரீஸ் பண்ண சொல்கிறா. இப்போ நல்லா யோசித்து டைமை மறுபடியும் ஸ்டார்ட் பண்ண சொல்லிவிட்டு வலியோட திரும்பி பார்க்குறா. அது லிசா, இறந்து போன ஒரு பேஷண்ட்டோட பொண்ணு. லிசாவோட அம்மா ஒரு மனநோயாளி. அகிரா கிட்ட பேஷண்ட்டாக வந்து சேர்றாங்க. தன்னுடைய அம்மா இறந்து போனதுக்கு காரணம் இந்த டாக்டர் கொடுத்த அதிகமான டோசேஜ் தான் அப்படிங்கிற முடிவுக்கு லிசா வரா. ஆனால் அந்த டாக்டர் அகிராவுக்கு நல்லா தெரியும், இந்த மரணத்துக்கும் தனக்கும் எந்த தொடர்பு இல்லைன்னு. எந்த தவறும் செய்யாத நான் ஏன் சாகணும்? அதனால் லிசாவை பழிவாங்க முடிவு பண்ணுறான். சுற்றி இருக்கிற பொருட்களை பார்க்குறா. இதை வச்சு என்ன செய்யலாம்? பக்கத்தில் இருக்கிற பவுடர் டப்பாவை தரையில் தட்டி விடுறா. அது லிசாவோட தடம் பதியும். தடுமாறி பக்கத்தில் இருக்கிற டேபிளில் ஒரு மார்க்கர் எடுத்து லிசாவோட பேரை எழுதுகிறான். மரணக்கடவுளுக்கு இவ என்ன செய்ய போகிறான்னு தெரியல. டைம் பாட்டு போயிட்டுருக்கு. இப்போ டைமை ஃப்ரீஸ் பண்ண சொல்கிறா. ஃப்ரீஸ் பண்ண சொல்லிவிட்டு யோசிச்சுட்டு டைமை மறுபடியும் ஸ்டார்ட் பண்ண சொல்கிறா. டேபிளில் இருக்கிற ஃப்ளவர் வாஷை உடச்சி தண்ணியை டேபிளில் கொட்டிட்டு அதுலேருந்து 2 ஃப்ளவர் எடுத்து ப்ளக் பாயிண்ட்லேயும் சொருகிடுறா. தன்னுடைய பேர் அடிக்க வரும்போது லிசாவுக்கு ஷாக் அடிக்கும்னு நினைக்கிறா. கீழே ஒரு பக்கெட்டில் இருக்க தண்ணியை கொட்டி விட்டுறா. அகிலாவோட புத்திசாலித்தனத்தை பார்த்துட்டு மரணக்கடவுள் சரியான பிளானாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறார். ஆனால் அதுக்குள்ளே இன்னொரு குண்டு அகிராவை தொலைச்சிக்கிட்டு வெளியே வருது. ஏன்னா இங்கே ஏதோ தப்பாக நடக்குதுன்னு உணர்ற லிசா மறுபடியும் துப்பாக்கியில் சொல்கிறான். மரணத்தோட கடைசி தருவாயில் இருக்கிற அகிரா வேறு எதுவும் செய்ய முடியாமல் தரையில் கீழே விழுந்துடுறான். சாகிறதுக்கு முன்னாடி கிடக்கிற ஒரு லெட்டரை எடுத்து கையில் வச்சுக்கிட்ட லெட்டரோட டைம் முடிஞ்சு போகுது. அவள் இறந்து போயிடுறான். உள்ளே வர லிசா டேபிள் ஆண்ட போயிட்டு தன்னோட பேரை அழிக்க முயற்சி பண்ணுறான். ஆனால் எதிர்பாராத விதமாக கரண்ட் ஷாக் அடித்து மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறான். மயக்கம் தெளிஞ்சு எழுந்து பார்க்குற லிசாவுக்கு அகிரா கையில் இருக்கிற ஒரு லெட்டர் தெரியுது. அந்த லெட்டரை எடுத்துக்கிட்டு வேகமாக வீட்டுக்கு போகிறான். வீட்டுக்கு போய் லெட்டரை பிரித்து படிக்கிறா. அப்போ லிசாவுக்கு அதிர்ச்சி காத்திருக்கு. ஏன்னா அது அவங்க அம்மா கைப்பட எழுதின சூசைட் லெட்டர். மனவலி தாங்காமல் அதிகமான தூக்க மாத்திரையை சாப்பிட்டு சூசைட் பண்ணிக்கிறதா எழுதியிருக்காங்க. ஆகா, தப்பு பண்ணிட்டோம்னு நினைக்கும் போதே என்ன பண்ணுறது, டாக்டர் அகிரா இறந்து போயிடுறாங்க.